உங்களால பண்ணியே தீரணும், உங்களால பண்ணியே தீரணும், உங்களால பண்ணியே தீரணும் அப்படின்னு சொன்னா நீங்க கூட பேசிக்கோங்க. கோவையில நடந்த இந்த சம்பவம் கேட்ட உடனே மனசெல்லாம் கலங்கிடுச்சு. ஒரு கல்லூரி பொண்ணு அவளோட ஆண் நண்பரோட சும்மா பேசிக்கிட்டு இருந்த போது அதுக்குள்ள ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் வந்து அந்த பையனை அடிச்சு அந்த பொண்ணை கொடூரமா வன்கொடுமை பண்ணிருக்காங்க. ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையே நொறுங்கிருச்சு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு கண்டிப்பா அந்த ஜோடி கூட அதுல பொறுப்பு தான். நான் எந்த இளைஞர்களையும் நடுராத்திரி போயிட்டு உங்களுக்கு பாதுகாப்பா போலீஸ கூப்பிடுங்க நான் சொல்லலங்க. நான் போலீஸ காவல்துறைய கோயம்புத்தூர் விஷயத்துல நான் கொஞ்சம் கூட அவங்கள நான் பிளேம் பண்ண மாட்டேன். ஆனா 3 பேரு கோயில்பாளையத்துல ஒரு வண்டியை திருடிக்கிட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் கேள்வியே இல்லாம வந்திருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கா? சென்னையில நடந்த பாஜக கூட்டத்துல கலந்து கொண்ட நடிகை கஸ்தூரி இதை பற்றி பேசும்போது அமர காதல் இருந்தாலும் ராத்திரி தேவையில்லாத இடத்துக்கு போவதென்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை கேட்ட உடனே அவங்க தாங்கிக்கிட்ட அந்த நொடிகள் யாராலும் மறக்க முடியாது. நான் ஒரு 11 வயதுல ஒரு டீனேஜ் டாக்டரோட தாய். நான் கொஞ்சம் பொது அறிவோட இருக்கணும், ஜாகிரதை உணர்வோட இருக்கணும், வேலை கெட்ட வேலையில ஊர் சுத்தக்கூடாது அப்படின்னு. அது எந்த காரணத்துக்காக வேணா இருக்கட்டும், அது வியாபார நோக்கமா இருக்கட்டும், இல்ல அமர காதலா இருக்கட்டும், என்ன கன்றாவியா வேணா இருக்கட்டும், அவங்க ராத்திரியில தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போறது. ஏன்னா ஒரு பேசணும்னு சொன்னாங்க, நீங்க கம்பைன் ஸ்டடி பண்ணணும் இல்ல வெறும் பேசணும்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ பாதுகாப்பான இடங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப முடியலன்னா உங்களால தவிர்க்கவே முடியல, உங்களால பண்ணியே தீரணும், உங்களால பண்ணியே தீரணும், உங்களால பண்ணியே தீரணும் அப்படின்னு சொன்னா நீங்க கூட பேசிக்கோங்க. நான் ஒரு பெண்ணையும் ஒரு மகனையும் பெத்த தாயா சொல்றேன். அப்படிலாம் நாம இன்னைக்கு நாட்டுல பாதுகாப்பு இல்ல.